अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கிறார் வேதாந்த தேசிகன். அதிலே பாதுகையிலே பதிக்கப்பட்டிருக்கிற வெண்முத்துக்கள் அவற்றுடைய பிரகாசத்தை பற்றி மட்டும் ஒரு பத்ததியிலே விவரிக்கிறார். முக்தா பத்ததி என்ற முக்தா பத்ததியான இந்த 18வது பத்ததி இந்த பத்ததியிலே தெரிவிக்கிறார். இப்பொழுது நாம் பாதுகா சாஸ்திரத்திலே 632வது ஸ்லோகத்தை முதலிலே பார்க்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கப்படுகிறது? அந்த பாதுகையை வணங்குபவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் வணங்குகிறவர்களுக்கெல்லாம் இந்த பாதுகையினுடைய முத்துக்களுடைய வெண்மையான ஒளி பிரகாசம் அந்த வணங்குகிறவன் மேலே விழுகிறது. அதனால என்ன ஆகிறதுன்னு கேட்டா, அவர்களிடத்தில் இருக்கிற அத்தனை பாவங்களும் தொலைந்து விடுகின்றன, தோஷங்களும் தொலைந்து விடுகின்றன. அதை சமத்காரமாக அந்த சம்ஸ்கிருத சப்தங்களை கொண்டு ஒரு அழகான விஷயத்தை தெரிவிக்கிறார். த்ரய்யந்த ஹர்ம்யதலவர்ண சுதாயிதேன ஜோத்ஸ்னா விகல்பித ருச்சா மணிபாதுகே த்வம் முக்தாமயி முரபிதங்கிரி சரோஜபாஜாம் வர்ணேன தே சமயசீவ சதாம வர்ணம். முதலிலே இந்த பாதுகை எப்படி இருக்கிறது என்னால் அது நல்ல வெண்மையான ஒளியை பரப்புகிறது. என்ன காரணம்? அதில் பதித்திருக்கிற முத்துக்கள் வெள்ளை ஒளியை பரப்பும் அல்லவா? அதை கொண்டு என்ன சொல்றாருன்னா, முதல்ல த்ரய்யந்த ஹர்ம்யதல வர்ணசுதாயிதேனா, இந்த த்ரய்யந்தம் என்னால் உபனிஷத்துக்கள், 3 வேதங்களுடைய உபனிஷத்துக்கள், அந்த உபனிஷத்துக்கள் எல்லாம் ஒரு பெரிய மாளிகை போலே சொன்னார். த்ரய்யந்த ஹர்மியம் என்னால் என்ன அர்த்தம்? உபனிஷத்துக்களாகிற மாளிகைகள். அந்த மாளிகைகளுக்கு இந்த பாதுகை என்ன பண்றதுன்னு கேட்டா, நல்ல சுதாயித்தேனா வெள்ளை அடிக்கிறதான். வெள்ளை அடிக்கிறதுன்னா நல்லா பளபளான்னு ஆக்கிறது, நன்றாக பொலிவு பெற செய்தல். என்ன அர்த்தம்? பாதுகையினுடைய வெண்மையான முத்துக்கள், அந்த முத்துக்கள் நல்ல பிரகாசத்தை வெளியிடுகின்றன. அது எதுல விழுறதுன்னு கேட்டா, வேதாந்தங்களிலே போய் விழுகிறதுன்றார். அந்த வேதாந்தங்களாகிற மாளிகைக்கு வெண்மையை பரப்பினா போலே இருக்கிறது. த்ரய்யந்த ஹர்ம்யதல வர்ணசுதாயிதேன. அதுக்கப்புறம் வேற எப்படி இருக்கிறது? இது ஜோத்ஸ்னா விகல்பித ருச்சா, இன்னொரு சந்திரனை போலே இருக்கிறது. ஜோத்ஸ்னா என்னாலும் ஆகாசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலவு, அது நிலவு போலே இருக்கிறது. இது அப்படிப்பட்ட விகல்பித ருச்சா, ஒரு காந்தியை உடையதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மணிபாதுகே துவம், ஏ பாதுகையே, துவம் நீ என்ன பண்ணுகிறாய்? முக்தாமயி, உன்னுடைய அந்த முத்துக்களுடைய வரிசை. அதனால என்ன? முரபிதங்கிரி சரோஜ பாஜாம், முரபிதங்கிரி சரோஜ, அதாவது அங்கிரி சரோஜம், முரணை அழித்தவனான எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய தாமரைப்பூ போல் இருக்கக்கூடிய திருவடிகளை அடைந்தவர்கள். பாஜாம் சதாம், அந்த அடைந்த நல்லவர்கள்.
அப்படிப்பட்டவர்களுக்கு நீ என்ன பண்ணுகிறாய்ன்னு கேட்டா, அவர்ணம் சமயசீவா, உன்னுடைய வர்ணத்தாலே, அதாவது என்ன சொல்லுகிறார், வர்ணேனா, உன்னுடைய பிரகாசத்தாலே நீ என்ன பண்ணுகிறாய், தே அவர்ணம் சமயசி, அவர்களுடைய அவர்ணத்தை போக்குகிறாய். ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். ஒரு இடத்துல வர்ணமே இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்கள், அதுல ஒரு ஒளியை பாய்ச்சினால் ஒரு வர்ணம் உண்டாகிறது. இப்ப நிறம் இல்லாத இடத்துல ஒரு நிறத்தை பாய்ச்சினால் என்ன ஆகும்? அப்போ உன்னுடைய வர்ணத்தாலே அவர்ணத்தை போக்குகிறாய், வர்ணம் இல்லாமையை போக்குகிறாய் என்று அப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாம், சாமானியமான அர்த்தம் அது. ஆனால் இங்க அவர்ணம் என்பதற்கு அந்த தோஷம் என்று பொருள் அது. அதனால தே வர்ணேனா, உன்னுடைய அந்த ஒளி சிதறலாலே நீ என்ன பண்ணுகிறாய், இந்த முத்துக்களுடைய ஒளி சிதறல், அந்த ஒளி சிதறலாலே என்ன பண்ணுகிறாய், அந்த பக்தர்கள், அதாவது முரபிதங்கிரி சரோஜபாஜாம் சதாம் என்ன அவர்களுடைய அப்படிப்பட்ட நல்லவர்களுடைய பாபங்களை தொலைத்து தோஷங்களை போக்கி அவர்களை சவர்ணர்களாக நீ ஆக்குகிறாய் என்று இப்படி இந்த ஸ்லோகத்தில் மிக அழகாக அந்த சொற்களை கொண்டு நாம் அனுபவிக்கும்படியாக ஒரு அர்த்தத்தை தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 633வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், அப்படியே ஒரு பெரிய அமிர்த பிரவாகம் போலே உண்டு பண்ணுகிறது. அந்த திருவடியிலேருந்து ஏற்படக்கூடிய ஒரு அந்த, அதாவது பாதுகையினுடைய முத்துக்களிலிருந்து பெறக்கூடிய அந்த ஒளி இருக்கிறதே, அது பெரிய அமுத வெள்ளம் போலே இருக்கிறது என்று சொல்றார். என்ன காரணம்? பெருமாளுடைய திருவடி நகத்திலேயும் நல்ல ஒளி பெருகுகிறது, பாதுகையில் இருக்கக்கூடிய முத்துக்களிலேயும் ஒளி பெருகுகிறது. பார்த்தா அப்படியே அதிலேருந்து எடுத்த ஒரு அமிர்த பிரவாகம் போலே இருக்கிறது என்பதாக இங்கே அருளி செய்கிறார். வைகுண்ட பாதனக வாசனையேவ நித்யம் பாதாவனி பிரசுவதே தவ மௌக்திகானி அச்சின்னதாபசமனாய சமாஸ்ரிதானாம் ஆலோகமண்டலமிஷாத் அமிர்த பிரவாகம். என்ன பாதுகையினுடைய சொல்றார். பாதுகையில அந்த பாதுகைக்கு என்னன்னா முக்தாவனி, என்னால் என்ன மௌக்திகானி, மௌக்திகானி இதுல இருக்கக்கூடிய முத்துக்கள், அது என்ன அர்த்தம்? வைகுண்ட பாதனக வாசனா, வைகுண்ட பாதனகத்தில் அடைந்திருக்கிற வைகுண்டத்தினுடைய வைகுண்டனான எம்பெருமான், அவனுடைய திருவடிகள், அதில் இருக்கக்கூடிய நகங்கள், அந்த நகத்தில் இருக்கக்கூடிய எப்பொழுதும் சம்பந்தப்பட்டிருக்கொல்லோ வாசனையேவா, அந்த பழக்கத்தினால் போலே என்ன பண்ணுகிறது, அந்த பழக்கத்தினால்னு என்ன அர்த்தம்? எம்பெருமானுடைய திருவடி நகத்தினுடைய ஒளியே நம்முடைய பாபங்களை போக்குகிறது. இப்ப பாதுகையும் அத்தையே பண்றது. என்ன காரணம்? அதோடு தொடர்பு இருக்கிறதுனால. சமாஸ்ரிதானாம், அந்த தன்னை அடைந்தவர்கள், அவர்களுக்கு என்ன இருக்கிறதுன்னு கேட்டா, அச்சின்ன தாபசமனாய, ஒருவராலும் போக்க முடியாத தாபம், அவர்கள் துன்பங்களை அடைகிறார்கள். அப்படிப்பட்ட துன்பங்களை நீ என்ன பண்ணுகிறாய்னு கேட்டா, உன்னுடைய ஆலோக மண்டலமிஷாத்து, உன்னுடைய அப்படியே பிரகாசத்தினுடைய திரள் என்ன இருக்கிறதே, அந்த திரள் என்கிற பெயராலே நீ ஒரு பெரிய அமிர்த பிரவாகம் பிரசுவத்தே, ஒரு அமுத வெள்ளத்தை உண்டாக்கி அவர்களுடைய அந்த துக்கத்தை எல்லாம் போக்கி விடுகிறாய். யார் எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்குகிறார்களோ, அப்படி வணங்குபவர்களுக்கு அந்த பாதுகை, அதில் இருக்கக்கூடிய முத்துக்களுடைய ஒளி வெள்ளம் அவளுடைய அந்த பாபம் அத்தனையும் தொலைத்து விடுகிறது என்று சொல்றார். அப்படி நன்றாக அந்த பாபத்தை எல்லாம் தொலைத்து விடுகிறது. என்ன காரணம்? எம்பெருமானுடைய திருவடியோடு நேர சம்பந்தம் கொண்டது. திருவடியும் அத்தத்தான் பண்றது, பாதுகையும் அத்தத்தான் பண்றது. பாதுகை ஏன் பண்றதுன்னா, திருவடியினிடத்தில் இருக்கக்கூடிய தொடர்பு காரணமாக இதற்கும் கூட அதே குணம் வந்து விட்டது. எப்படி அந்த பெருமாளுடைய திருவடியிலிருந்து பிரவகித்த கங்கை நம்முடைய பாபத்தை எல்லாம் போக்குகிறதோ, கங்கை என்கிறது என்ன பண்ணும்? நம்முடைய உடலில் இருக்கிற அழுக்கையும் போக்கும், நம்முடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய பாபங்களையும் போக்கும். அதே போல இங்க இந்த பாதுகையும் கூட என்ன பண்ணுகிறதுனா, இதிலிருந்து ஒரு கங்கை, திருவடியிலிருந்து கங்கை பெருகினார் போல இந்த பாதுகையிலிருந்து ஒளி பெருகுகிறது. அந்த ஒளியும் கங்கையும் ஒன்றும். அந்த ஒளி என்ன பண்ணுகிறதுனா நம்முடைய பாபத்தை போக்குகிறது என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே அனுபவித்தார். அடுத்தபடியாக 634வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? பரதாழ்வான் கழிய
அவனை பற்றின ஒரு பద్ధதியே வந்தது. ஆனால் அங்கே சொல்லாத ஒரு விஷயத்தை மறுபடியும் சொல்லுவது போல, இல்லை அங்கேயே சொன்ன விஷயத்தை இன்னும் வேறு சொற்களாலே சிறப்பாக சொல்லுவது போல இங்கே மறுபடியும் ஒரு விஷயத்தை சொல்லுகிறான். அவன் பாதுகையை தலைமையிலே அவன் வைத்து கொண்டிருந்த பொழுது இந்த முத்துக்களினுடைய ஒளி அவனுக்கு ஒரு குடைபிடித்தது போலே இருந்தது என்று அழகாக தெரிவிக்கிறார். ராமானுவிருத்தி ஜட்டிலே பரதஸ்ய மௌளவ் ரங்காதிராஜ பதபங்கஜரக்ஷிணித்வம் ஏகாதபத்ரித ஜகத்ரிதயா த்விதீயம் முக்தாம்சுபிஹி கிருதவதி நவமாதபத்ரம். ராமானுவிருத்தி ஜட்டிலே, ராமானுவிருத்தி ராமபிரானை பின்தொடர்ந்து இவனும் என்ன பண்ணான், ஜட்டிலே ஜட்டாமுடியை தரித்தான். இவன் எப்படி இருக்கிறான், பரதாழ்வான் என்னால் அந்த ராமபிரானுடைய செயலையே பின்பற்றி இவனும் சடை உள்ளவனாக ஆகிவிட்டான். உண்மையிலே ராமபிரானைத்தான் ஜடாமுடி தரித்து நீ வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டாள் கைகேயி. ஆனால் பரதன் என்ன பண்ணினான், தனக்கு அந்த கட்டளை இல்லாத பொழுதும் கூட ராமனை பின்பற்றுவதற்காக இவன் என்ன பண்ணினான், தானும் ஜடாமுடி தரித்து விட்டான். அதனால ராமானுவிருத்தி ஜட்டிலே பரதஸ்ய, ராமனை அனுவிருத்தி செய்து அவனை பின்தொடர்ந்து ஜடாமுடியை அணிந்து கொண்டவனான பரதனுடைய மௌளவ், அவனுடைய மௌளி தலையிலே இருக்கிறது. எது இருந்ததுன்னு கேட்டா இந்த பாதுகை இருந்தது. அதை சொல்ற ரங்காதிராஜ பதபங்கஜரக்ஷிணி. ரங்காதிராஜனான திருவரங்கநாதனான எம்பெருமான் அவனுடைய பத பங்கஜம் திருவடி தாமரை, அதை ரக்ஷிணி காப்பாற்றுபவளே துவம். அந்த சமயத்தில் என்ன எப்படி இருந்ததுன்னு கேட்டா ஏகாதபத்ரித ஜகத்து, அது உலகமெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு கொற்ற குடையின் கீழே, அதாவது பாதுகையினுடைய ஆளுகையின் கீழே இப்போ ராஜ்யம் வந்து விட்டது. எல்லா ராஜ்யமும், ஏன்னா ராமன் காட்டுக்கு எழுந்தருளி விட்டார். பரதாழ்வான் நான் ராஜ்யத்தை ஆளமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அதனால இப்ப பாதுகை தான் ராஜ்யத்தை ஆளப்போகிறது. அப்ப ஏகாதபத்ரித ஜகத் திருத்த, அது என்னாச்சு, மூணு உலகமும் என்ன ஆயிடுது, அது ஒரு குடையின் கீழே வந்து விட்டது. அந்த குடை இப்பொழுது பாதுகைக்கு பிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒற்றை குடை, அந்த வெண்கொற்ற குடைன்னு சொல்றாள். அந்த ஒற்றை குடையாக அந்த மூன்று உலகங்களும் அந்த பாதுகைக்கு ஒற்றை குடையாக இருந்தது, அப்படி பிடிக்கப்பட்டது. இப்ப என்ன ஆயிடுதுன்னா அது த்விதீயம் ஆதபத்திரம், த்விதீயம் நவம் ஆதபத்திரம், ரெண்டாவது ஒரு புதிதாக ஒரு கொடை பிடித்தார் போல இருக்கிறது. என்ன, பாதுகைக்கு ஒரு கொடை பிடிச்சா, ஆனா பரதாழ்வானுக்குத்தான் ராஜ்யம் கொடுக்கணும், அவன் தான் வேண்டான்னு சொல்லிவிட்டான். அவன் என்ன பண்ண, பாதுகையை தலைமையில வச்சுட்டு. உடனே பாதுகை பார்த்துதான், ஐயோ இவ்வளவு பெரிய காரியத்தை பரதாழ்வான் பண்ணியிருக்கிறானே, எவ்வளவு பெரிய ராஜ்யம் கொடுத்த பொழுதும் அவனுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இப்படி ராமபிரானுடைய பாதுகையான நம்ம தலைமையில வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் நமக்கு கொடை பிடிக்கிறது இருக்கட்டும், இவனுக்கென்னா கொடை பிடிக்கணும் என்று நினைத்த அந்த பாதுகை என்ன பண்ணித்தன்னு கேட்டா, முக்தாம்சுபிகி கிருத்தவதி நவமாதபத்திரம். முக்தாம்சுபிகி, அந்த முத்துக்களுடைய ஒளியாலே நவமாதபத்திரம் கிருத்தவதி, இன்னொரு புதிதான கொடையை நீ உண்டாக்கினாய். அதாவது அந்த முத்துக்களினுடைய ஒளி என்கிறது அப்படி வட்டமாக எல்லா இடத்துலையும் சுற்றி அது பிரகாசிக்கிறபடினாலே அதை பார்த்தா எப்படி இருக்கிறது, ஒரு குடை பிடித்தாற் போல இருக்கிறது. ஏற்கனவே பரதாழ்வான் ராமபிரானுக்காக ராமபிரானை போலேயே தன்னையும் ஒரு வனவாசியாக நினைத்து அப்படி மரவுரி அணிந்து ஜடாமுடி அணிந்து எல்லாவற்றையும் பண்ணிக்கொண்டு இந்த பாதுகையின் தலைமையில வைத்துக் கொண்டு போகிற பொழுது அந்த பாதுகைக்கு குடை பிடித்தார். ஆனா பாதுகை என்ன பண்ணித்தனா, பரதாழ்வானுக்கு வெண்கொற்ற கொடையை பிடித்தது தன்னுடைய முத்துக்களினுடைய ஒளியாலே என்று மிக அற்புதமாக இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்தார். இது முத்துக்களை பற்றின பద్ధதி ஆகையினாலே அந்த முத்துக்களினுடைய ஒளி பரதாழ்வானுக்கு ஒரு கொடையாயிருந்தது என்பதற்காக அதை இந்த பద్ధதியிலே சொல்லுகிறார் என்று நாம் அனுபவிக்கலாம். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।